வாக்குத்தத்தம் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய கரத்தில் இந்த நாளை விசேஷமாய் ஆராதனை நாளிலே எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாய் நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன என் கர்த்தர், இந்த மாதத்திலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சத்துருவின் கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு சுகத்தை ஆண்டவரே தன் சரீரத்தில், தன்னுடைய ஆவியில், தன்னுடைய ஆத்துமாவில் எங்கள் பிள்ளைகள் உணரத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி நீங்கள் பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து 34 வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். மார்க் 5:25 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் உடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற வாக்கு தத்தத்தின் பிரகாரம் இந்த மாதத்துல எல்லாருக்குள்ளும் நல்ல சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எங்க வாழ்க்கையில், எங்க குடும்பத்துல நல்ல சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த அம்மா பாருங்க, 12 வருடம், எத்தனை வருடம் வியாதி அந்த அம்மாவுக்கு? 12 வருடம் ஒரு வியாதி, பெரும்பாடு என்ற ஒரு வியாதி. 12 வருடம். எனக்கு ரொம்ப நாளா வியாதி இருக்கு, ரொம்ப நாளா அந்த வியாதியோட நான் போராடுறேன் இல்ல, ஆண்டுகளாய், வருஷங்களாய், மாதங்களாய், வாரங்களாய், நாட்களாய் நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சுகம் தரப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். என்ன அந்த வார்த்தை? நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. வியாதி வந்தா வியாதியை நினைச்சு ஒரு பயம் இருக்கோ இல்லையோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த வியாதிக்கான வைத்தியத்தை பார்க்குது என்ற பயம் நமக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? வியாதி வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, ஏதோ நம்ம வாழ்க்கையில வந்த இந்த வியாதியை தீர்த்து கொள்வதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது நமக்கு வேறொரு வியாதி என்ன பண்ணுது? தொத்திக்குது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. அந்த அம்மா வாழ்க்கையில அதுதான் முடிஞ்சிச்சு. என்ன வந்துச்சாமா? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதெல்லாம் செலவழிந்து போன பிற்பாடுதான் சற்றாகிலும் குணமடையலாம். ஒரு துளி கூட அந்த அம்மா வியாதி ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து
எல்லா சொத்தும் அழியிற வரையிலும் அந்த அம்மாவுடைய உடம்புல எந்த வியாதியில முன்னேற்றமும், அதாவது சுகம் என்ற காரியம் ஒன்று கூட, 1% கூட இல்ல. அப்படியே இருக்குது. காசு என்ன ஆயிடுச்சு? செலவழிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள பணத்தை நம்பிட்டு இருந்திருக்கு அந்த அம்மா. இப்ப என்ன இல்ல? அந்த பணமும் இல்ல. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு, இன்னும் என்ன இல்ல? சுகமே இல்ல. இல்லைன்னா இன்னொன்னு சொல்லலாம், செலவு பண்ற அளவுக்கு எனக்கு என்ன இல்ல? பணம் இல்லப்பா, பணம் இல்ல. 2009ல எனக்கு ஒரு முறை ஒரு இடுப்பு வலி வந்துச்சு. கரெக்டா காலையில எந்திரிச்சு நான் ஜபம் பண்ணி அந்த குடும்ப ஜபத்தை முடிக்கிற அந்த 1.5 மணி நேரத்துல கடைசி கால் அவர்ல அந்த செவுத்துல சாஞ்சு உட்காந்து கடைசி கால் அவர்ல படுத்துக்குவேன். ஜபம் முடியும் போது உட்காந்து, ஆரம்பிக்கும் போது உட்கார்ந்து இருக்கிறேன்னா முடியும் போது என்ன ஆயிடுவேன்? படுத்துருவேன். ஒரு 40 நாள் போயிட்டே இருக்கு. அப்போதான் பாசஸ் மீட்டிங்க்கு என்னை விட்டுட்டு போன பாசம்மான் பார்த்து கேட்டிருக்காங்க, ஏன் தனசிஸ்ட் வரல? கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாசம்மா. அப்போ அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஒரு வலி வந்து மறையுது. அப்போ சொன்னாங்க, நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. ஒரு 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 அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக, ஒரு 1000 ரூபா அமௌண்ட்டு தான். ஆனால் அந்த 1000 ரூபாய் எனக்கு அந்த நாட்களில் ரொம்ப பெருசு. நான் சொல்கிறேன், இந்த அமௌண்ட் இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்கு அது முடியவே முடியாது. வரும்போது பாச சொல்லிவிட்டார், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீங்கள் நாளைக்கு பாச நம்ம கூப்பிட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு பாசு சொல்லிவிட்டார். நான் மறுபடியும் மறுநாள் போகிறேன் இடுப்பொழியோட சேர்ந்து. இப்போ பாசமும் சேர்ந்து 2 பேரும் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க. 2 பேரும் குட்டிக்கால் போட வச்சு அன்னைக்கு போன அந்த பெயின் அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னன்னா இப்படி ஒரு சத்துரு போராட்டம். ஆனால் அந்த நாள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பைசா நம்மக்கிட்ட இல்லை. ஒருவேளை நம்ம அப்படி இருக்கலாம். இப்படி ஒரு வியாதி வந்தால் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எங்கே போவேன்? என்ன பண்ணுவேன்? நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம் இல்லை, போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்குற சுகம்தான் பூரண சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சுகமாகி வந்துடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம வியாதி கூடுமே தவிர எனக்கு தெரிஞ்சு குறையிற மாதிரி தெரியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவர்களும் சரீரத்தில் மட்டும்தான் வியாதியை உணர்வோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்முடைய ஆவியிலையும் என்ன வந்துடும்னா வியாதி வந்துடும் பாருங்க. மொத்தமாக சோர்ந்து அங்கேருந்து வரும்போது பேஷண்ட்டை கூட கூட்டிகிட்டு போனவங்களே வரும்போது பேஷண்ட் ஆகி வருவாங்க. அதான் உண்மை. ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு காட்சியும் நம்மளை என்ன ஆக்கிருன்னா பேஷண்ட் ஆக்கி விட்டுரும். நமக்கே அங்கே போய் உட்காந்தா அவங்க ஏதோ அட்டாக் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாரு. அவ்வளவு கொடுமை எங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தையை தேவன் நமக்காக என்ன பண்றாரு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு வைத்தியரால பயங்கர வேதனை. இப்போ வைத்தியர் எல்லாரும் காசை பிடிங்கிட்டாங்க. இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்த இந்த அம்மாவுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா சுகத்தை தந்துட்டார். எப்படி தந்தார் அப்படின்னா, அவர் இந்த வியாதியா இருந்த இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை தொடலை. ஆனா இந்த அம்மாவே போய் இயேசுவை தொட்டு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்ததினாலே இவங்க என்ன ஆயிட்டாங்க? சுகம் அடைந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் பெயரை நாம் சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, இயேசுவின் வஸ்திரத்தை நாம் தொடும் பொழுது, இயேசு நம்மை தொடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு சுகத்தை தருகிறார். சரி, அப்படின்னா இப்போ எல்லாரும் எப்படி இருக்கணும்? சுகமா தானே இருக்கணும். ஆனா ஏன் நமக்குள்ள வியாதி இருக்கு? கேள்வி இருக்கா இல்லையா? நமக்கு நிறைய பேர்த்துக்கு வியாதி எங்க இருக்குதுன்னு தெரியல.
இன்னைக்கு அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சு. இப்போ முள்ளு குத்திடுச்சுன்னா நமக்கு ஏகமா மொத்த இடமும் வலிக்கும். நம்மளே என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்த குத்தி 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 பார்த்து அப்புறம் ஒரு இடத்துல சுரீருங்க பாருங்க, அப்பதான் கண்டுபிடிப்போம் முள்ளு எங்க இருக்குது, இங்க இருக்குது. அப்ப முள்ளு இருக்கிற இடத்துக்கு நேரம் இப்படி குத்தி ஒரு தூக்கி முள்ளை என்ன பண்ணுவோம், வெளியே எடுத்துருவோம். அதனால நல்லா கவனிங்க, நமக்கு வியாதி எங்கே இருக்கிறது என்று நாம் இன்றைக்கு கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறோம். அவர் சுகமாக்க போறார். அல்லேலூயா. எங்க இருக்குது எனக்கு தெரியாதா, எனக்கு காலில் தான் வலி இருக்குது, இதுக்கு போய் எனக்கு ஆண்டவர் சொல்லணுமா அப்படின்னு கேட்க. அப்படி இல்லை, அதை சொல்ல வரல நான் உங்களுக்கு. நமக்கு வியாதி சரீரத்துல இருக்குதா, ஆத்துமாவில் இருக்குதா, ஆவியில இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நிறைய வியாதி எங்க நமக்கு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. வியாதி எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க. நீங்க நல்லா சுகமாகி நல்ல புஷ்டியா நல்லா திடகாத்திரமா இருக்கணும்னா நீங்க இந்த செய்தியை நல்லா நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவினுடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணணும்னா சுகமாக்கும். அது சரீரத்தில் இருந்தாலும் சுகமாக்கும், ஆத்மாவில் இருந்தாலும் சுகமாக்கும், ஆவியில இருந்தாலும் சுகமாக்கும். அல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற வியாதியும் சுகமாக்குறதுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறாரு ஜீசஸ். அல்லேலூயா. அதை நம்ம கண்டறிஞ்சு அந்த மெடிசனை நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம கண்டறிஞ்சு அந்த மெடிசனை நம்ம எடுத்துக்கணும். அல்லேலூயா. ஆனா ஜீசஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா சுகமாக்குறாரு. ஏசு எப்படி சுகமாக்குறாரு, ரொம்ப சூப்பரா சுகமாக்குறாரு. அதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு வியாதி எங்க இருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இயேசு தம் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார் அப்படிங்கிறதுக்கான அநேக வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கு. நம்ம அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:26 பின்பகுதியில கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கீழே பாருங்க சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தான் நமக்கு யாரு, பரிகாரி. கர்த்தர் யாரு நமக்கு, புடனி வலி, காலு வலி, கழுத்து வலி, நெஞ்சு வலி, மூட்டு வலி, கண்ணு வலி, மூச்சு திணறல், எல்லாத்துக்கும் பரிகாரி யாரு, கர்த்தர். சொல்லுங்க. ஆமா, தூங்கிட்டு இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கும் கர்த்தர் தான் உதவி செய்யணும், தூங்காம இருக்கிறதுக்கும் கர்த்தர் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, யாத்திராகமம் 23:15 பாருங்க, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 23:15 உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சொல்லுங்க, வியாதியை உன்னிலிருந்து உங்கள்ட்ட இருந்து வியாதி என்ன பண்ணும், விலகி போகும். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 107:21 சொல்றாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுவாராம், குணமாக்குவார். என்னத்தை அனுப்பி, வசனத்தை அனுப்பி. அதனால நீங்க வசனத்தை சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஏசாயா 53:5 பின்பகுதி பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம். ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம். நம்மளை என்ன பண்றார், அவருடைய தழும்புகளால் நம்மளை குணமாக்குகிறார். அதே போல எரேமியா 30:17 பின்பகுதி பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு 30:17 எரேமியா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னவாமா, என்ன சொல்றார் அவரு, ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். மல்கியா 4:2 நான் வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம்
இருக்கும். ஆண்டவருடைய செட்டையின் கீழே நமக்கு என்னவா இருக்கா? ஆரோக்கியம், சுகம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, மத்தேயு 8:13 நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை பார்த்து ஜீசஸ் சொல்றாரு, வேலைக்காரன் சுகமாகும்படி நூற்றுக்கு அதிபதி இடத்துல சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். வேலைக்காரன் சுகமாயிட்டான். வார்த்தையை தான் அனுப்பினார் ஜீசஸ். வேலைக்காரனுக்கு என்ன கிடைத்தது? ஒருவேளை நீங்க இங்க இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார் யாராவது வியாதிப்பட்டு வீட்டில் இருப்பாங்கன்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தாருக்கு இந்த சுகத்தை நீர் அனுப்பும். நான் வீடு போறதுக்குள்ள என் பிள்ளை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பத்தார் சுகமடைந்திருப்பதை காண வேண்டும். நீங்க விசுவாசிக்கணும். நூற்றுக்கு அதிபதி சொன்னோம், ஆண்டவரே நீர் வந்து என் வேலைக்காரனை என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க. அவர் வரப்போவே இல்லை, வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணிட்டாரு, சுகமாக்கிட்டார். லூக்கா 5:20 பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஜீசஸ் சொல்லுகிறார், மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே திமிர்வாதம் சுகமாகி விட்டது. இயேசு சொன்னார், என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன வியாதி சுகமாச்சு? திமிர்வாதம் என்ற வியாதி சுகமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த வியாதியெல்லாம் எங்க இருக்குன்னு பின்னாடி நம்ம பார்த்தலாம். அடுத்து மத்தேயு 8:28 பார்த்தீங்கன்னா, கெர்கெசேனு நாட்டில் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனிடத்துல வந்தபோது அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அந்த மனிதனுக்குள்ள இருந்த பிசாசு கேட்குது, அவர் அக்கறையில் கெர்கெசேனு நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர். 29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். காலம் வரும் முன்னே நீங்களை துரத்துறதுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. உடனே அந்த பிசாசெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணது இயேசுவிட்ட. அடுத்த வசனம் கேளுங்க. அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுது, எங்களை எங்க அனுப்பிடுங்க, பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிடுங்க. அங்க ஜீசஸ் என்ன சொல்றாரு, போங்கள். பிசாச போங்கள்னு துரத்தின உடனே அந்த மனிதன் என்ன பண்ணிட்டான்னா சுகமாயிட்டான். பிசாசு பிடித்திருந்த அந்த மகன் சுகமாகி விட்டான். வார்த்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார், மனிதர்களுக்கு என்ன உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. அதே போல யோவான் 4:46-47 பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ராஜாவின் மனுஷன் இயேசுவிடத்துல வந்து தன் மகனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். யாராவது உங்க பிள்ளைக்காக நீங்க விண்ணப்பம் பண்றீங்களா? வியாதி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கவனிங்க. வியாதி அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வருதிலும் வியாதினா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, கண்ணு தெரியல, காது கேட்கல, மூச்சு திணறல், நெஞ்சு வலி, அப்புறம் தலைவலி, புடனி வலி, இடுப்பு வலி, முதுகு வலி அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவோம். இது மட்டும் தான் வியாதியா? வேற எதுவும் வியாதி இல்லையா? வியாதியில் எத்தனை வெரைட்டி இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நிறைய பேருக்கு நமக்கு என்ன வியாதினே தெரில. நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு விதமான வியாதி இருக்கு. ஒன்று சரீரத்தில் இல்லைனாலும் ஆத்துமாவில் இருக்கு, ஆத்துமாவில் இல்லைனாலும் ஆவியில இருக்கு. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, அது என்ன வியாதி என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த ராஜாவின் மனுஷன் சொல்றோம், தயவுசெய்து என் மகனை வந்து என்ன பண்ணு, சுகமாக்குங்க ஆண்டவரே, கேட்டுக்கிறோம். ஆனா இவன் எங்க இருந்து இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கானா ஊர். அந்த வசனம் வாசிங்களேன். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆமா, தன் ராஜாவுடைய வீடு எங்க இருக்குதுன்னா கானா ஊர்ல இருக்கு. ஆனா இயேசு எங்க வந்திருக்கிறாருன்னா கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார். இப்ப இந்த ராஜாவின் மனுஷன், கானா ஊரில் இருக்கிற இந்த ராஜாவின் மனுஷன் கப்பர்நகூமுக்கு போய் என்ன பண்றாருன்னா, இயேசு வந்திருக்கிறதை அறிந்து வேண்டிக் கொள்கிறான் தன் மகனுக்காக.
புரியுதுங்களா? இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை என்ன பண்றாரு? கேட்கிறார். என்ன பண்றாரு? கேட்கிறார். இப்ப இந்த ராஜா சொல்றாரு, தயவுசெய்து என் மகனை வந்து நீங்க சுகமாக்குங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த மனுஷனை பார்த்து என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க, 30வது வசனம், 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஆமா, அவ்வளவுதான். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். உன் மகன் எங்க இருக்கிறாரு? கானா ஊர்ல இருக்கிறார். இயேசு இந்த வார்த்தையை எங்க வச்சு சொல்றாரு? கப்பர்நகூம்ல வச்சு சொல்றாரு. உடனே அந்த மகன் என்ன ஆயிட்டான்? பிழைத்துட்டான். அல்லேலூயா. நீங்க இங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களுடைய உறவுல சொந்தத்துல தூரத்துல இருந்தால் கூட உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை அனுப்புவார். அவங்க எங்க இருந்தாலும் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சுகமாக்குவார். ஹல்லேலூயா. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அதே போல மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28 நமக்கு எல்லாரும் தெரிந்த வேத பகுதி. அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து 28ல சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவு. தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று இயேசுவிடத்துல வந்து அந்த தாய் வேண்டிக் கொள்கிறாள். அப்படி வேண்டிக் கொண்ட அந்த தாய்க்கு தான் இயேசு பதில் சொல்றார். நிறைய முன்னாடி சொல்லுவார், நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல. என்ன வார்த்தை சொன்னார்? ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க பிள்ளைகள் இங்கே இல்லப்பா, உங்க பக்கத்துல இல்லை, நீங்க பக்கத்துல இருந்தா கூட அவங்க தலையை தொட்டு அவங்களுடைய உடம்பை தொட்டு அவங்களை பிடிச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? ஜெபம் பண்ணலாம். அவங்க தூரத்துல இருக்கிறாங்க, பரவாயில்ல. உங்க விசுவாசம் அவங்களுக்கு என்ன கொண்டு வரும்? சுகத்தை கொண்டு வரும். கர்த்தர் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணுவாரு? சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு இப்படி வியாதியா பலவீனமா இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரையும் கூப்பிடுறார். எதற்காகனா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி நம்ம சுகமா இருக்கணும்னு அவர் நம்மளை என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உலக வைத்தியர்கள், இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம்ல, இந்த உலக வைத்தியர்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்துல இருக்கிற வியாதியை மட்டும்தான் சுகமாக்க முடியும். எங்க இருக்கிற வியாதியை மட்டும் சுகமாக்க முடியும்? சரீரத்துல இருக்கிற வியாதியை. ஆனா நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற வியாதியவோ ஆவியில் இருக்கிற வியாதியவோ டாக்டர்களால் சுகமாக்க முடியாது. சொல்லுவாங்க, மா உனக்கு மனவியாதிமா, இதுக்கு என்ன கிடையாது? மருந்தே கிடையாது. என்னங்க அப்படி சொல்றீங்க? மனவியாதிக்கு தான் மருந்து இருக்கு. ஒன்னும் இல்லை அந்த மருந்து. அவங்க தூக்க மாத்திரையை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நீ போய் தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உன்னால எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. மனவியாதிக்கு மருந்து. ஒருவேளை அப்படி தூங்கி தூங்கி நீங்க சிந்திக்கிறத ஒருவேளை மறந்துட்டு இருந்தா ஒருவேளை அந்த மருந்து சக்சஸ்ன்னு சொல்லலாம். அதுமே 100% சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. மனவியாதிக்கு மருந்து இல்லை. ஒரு மனிதனுடைய நினைவை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதை படைச்சவரால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நினைவு என்பது மிக மிக முக்கியமானது. அது எங்க இருக்குன்னா நம்முடைய ஆத்துமாவில் இருக்குது. அதை குணமாக்கணும்னா யார் தான் வரணும்? இயேசுதான் வரணும். நீங்க இயேசுகிட்ட தான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சரீரத்தில் இருக்கிற வியாதியை குணமாக்க டாக்டர்களால் முடியும். ஆனால் ஆத்துமாவில் இருக்கும் வியாதியை டாக்டரால குணமாக்க முடியாது. இன்னொன்னு, உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற வியாதி டாக்டர்களுக்கு தெரியவே தெரியாது.
ஒருவேளை அவங்க அதுதான் சைக்காலஜி படிக்கிறாங்க. கவனிங்க, அதுதான் சைக்காலஜி படிக்கிறாங்க. படித்து டாக்டர்களே சில சைக்காலஜி படிக்கிறாங்க. ஏன்னா மனோ தத்துவவியல் அவங்களுடைய ரியாக்ஷனை வச்சு நீங்கள் இப்படி நடந்துக்குங்கன்னு ஒரு கவுன்சிலிங் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை அது என்ன ஆகலாம், சுகமாகலாம். ஆனால் அதுவும் உங்களுக்கு பூரணம்னு சொல்ல முடியாது. பூரணம்னு சொல்ல முடியாது. அது ஏன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. அப்போ ஆத்மாவில் இருக்கிற வியாதியை சுகமாக்க முடியலன்னா ஆவியில் இருக்கிற வியாதியை சுகமாக்க முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, எப்பா நோய் வந்தா எங்க போ, டாக்டர்கிட்ட போ. பேய் வந்தா எங்க வா, இயேசுகிட்ட வா. அல்லேலூயா சொல்லுங்க. நோய் வந்தா டாக்டர்கிட்ட போலாம், பேய் வந்தா இயேசுகிட்ட தான் வரணும். இயேசுவால மட்டும்தான் பேய் என்ன பண்ண முடியும், துரத்த முடியும். இயேசுவை பார்த்தா மட்டும்தான் பேய் என்ன பண்ணும், ஓடும். பேய் கொண்டு வர வியாதியை டாக்டர் என்ன பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. பாருங்க, சருமத்தில் இருக்கிற வியாதி. இப்ப நமக்கு சரீரத்தில் சில தன்மைகள் உண்டு என்று கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன். அது என்னது அப்படின்னா, பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், சுவாசித்தல், அடுத்து என்னது, தொடுதல். அடுத்து என்னது, தொடுதல். பார்த்தல், நுகர்தல், சுவாசித்தல், தொடுதல். இப்ப இப்படிப்பட்ட வியாதியை இயேசு குணமாக்குவாரு, டாக்டரும் குணமாக்குவாங்க. கண் பிரச்சனையை டாக்டர் குணமாக்குறாங்களா, குணமாக்குறாங்களா? அதுவுமே கண்ணு சுத்தமா நீங்க பார்வை திறன் போயிடுச்சுன்னா எந்த டாக்டரும் என்ன பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து கேட்கும் திறன். இப்ப பாருங்க, சில அந்த மிஷின் வச்சு என்ன பண்றாங்க, கேட்கும் திறனை கொஞ்சம் கூட்டுறாங்க. அப்ப கர்த்தர் காது கேளாதவரை சுகமாக்குனாரா, சுகமாக்குனார். இன்னைக்கு டாக்டர் சுகமாக்குறாங்களா, காது கேட்கிற தன்மை டாக்டர் சுகமாக்குறாங்களா, சுகமாக்குறாங்க. என்ன வச்சிடறாங்க, மிஷின் வச்சு சரி பண்ணிடுறாங்க. அடுத்து பாருங்க, சாப்பிட முடியாத பிரச்சனை, சுவைத்தல். கடந்த நாள் எங்க பாஸ் அவர்களுக்கு சுவைத்தன்மையை அறிய முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கார் எங்க பாஸ், திருச்சி பாஸ். சுவைக்கும் தன்மையை இழந்துட்டார். நாக்கில் நீங்க என்ன கொடுத்தாலும் மண்ணு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவார். என்ன திறன் இல்லை, நாக்கில் சுவைக்கும் திறன் இல்லை. நீங்க சுவைக்கும் திறன் இல்லை அப்படின்னா, அவரும் நிறைய டாக்டர் பார்த்து அது கூட சக்சஸ் ஆகலை. அவங்க பிள்ளைங்க 2 பேருமே அவங்க நர்ஸு, பிஎஸ்என்எல் நர்சிங் முடித்தவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒன்றுமே நடக்கலை. ஒரு நாள் முழு சபையும் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதுக்கப்புறம் பாஸ்டருக்கு நாக்கில் சுவைக்கும் தன்மையை கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் சுவாச பிரச்சனை பாருங்க. அடுத்து சாப்பிட முடியாத தன்மை. சிலர் வியாதியிலேயே மிக கொடுமையான வியாதி, சிலருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனை. சிலருக்கு இருந்தாலும் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. இது இயல்பான ஒண்ணுதான், இதை கூட சரி பண்ணிடுறாங்க. அடுத்து சுவாச பிரச்சனை இருக்கா, சுவாச பிரச்சனை இருக்கா, இருக்கு. நிறைய பேர் இங்க ஆஸ்மா வியாதியிலிருந்து என்ன இருக்கிறோம், சுகம் அடைந்திருக்கிறோம். டாக்டரும் சுகம் என்ன பண்றாங்க, சுகமாக்குகிறார்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நமக்கு தொடுதல், அதாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வலி பிரச்சனை. இப்ப நமக்கு வலிக்கு நம்ம மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற டேப்லெட் என்ன பண்றாங்க, பெயின் கில்லர் வாங்கி போட்டு வலியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பார்த்துக்கிறீங்களா? நமக்கே சொல்லுவாங்க நம்ம மக்கள், போய் இதை வாங்கி போடுங்க, கொஞ்சம் வலி என்ன பண்ணும், குறையட்டும். நிறைய பெயின் கில்லர் வாங்கி போட்டீங்க, கிட்னி என்ன ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப வலி, இந்த தொடுதல் பிரச்சனை, அதாவது சரீரத்தினுடைய அந்த சதை பகுதியில் இருக்கிறதான வலியை டாக்டர்களால் குணமாக்க முடியும். புரியுதுங்களா? இயேசுவும் குணமாக்குறார். இந்த சரீர ரோமத்தில் இருக்கிறதான, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதான இந்த வியாதியை டாக்டர்களால் சுகமாக்க முடியும்.
ஹல்லேலூயா. இயேசுவும் சுகமாக்குறாரு, டாக்டரும் சுகமாக்குறாங்க. ஆனா அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆத்துமாவில் இருக்கிற வியாதி. ஆத்துமாவில் என்னென்ன தன்மை இருக்கிறதுன்னா, போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆத்துமாவில் என்ன இருக்கிறது அப்படின்னா கற்பனை. என்னது? கற்பனை. அதுக்கு உங்களுக்கு விளக்கம் எழுதியிருக்க பாருங்க. அதிக எதிர்பார்ப்பு. நிறைய பேருக்கு ஏன் மன வருத்தம் அதிகமாகுதுன்னா, ஒருத்தட்ட அதிகமா நம்ம என்ன பண்ணிடுறோம்? எதிர்பார்த்துறோம். இதையெல்லாம் டாக்டர் என்ன பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. நீங்க அதிகமா எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னா, அது அவர்களால கொடுக்க முடியலன்னா, உங்களுக்குள், உங்கள் ஆத்துமாவுக்குள் ஒரு பிரச்சனை உண்டாகிறது. அது அது உங்கள் ஆத்துமாக்குள்ள வலியை, வேதனையை கொடுக்கிறது. இதையெல்லாம் டாக்டர் என்ன பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. அப்ப யார் அதை சுகமாக்குனா, வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா இச்சையடக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாய் இராதுன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதிகமான எதிர்பார்ப்பை நாம் யாரிடத்திலாவது எதிர்பார்த்தா, நம்முடைய இந்த கற்பனை திறனினால, எதிர்பார்க்குதலினால நமக்கு என்ன வருது? அப்பப்ப நெஞ்சு வலி வருது. இதையெல்லாம் இயேசு மட்டும்தான் நம்மளால, அவரால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நஷ்டத்தை ஏன் பொறுத்துக்கொள், இதெல்லாம் வசனம் அடுத்த வாரம் உங்களுக்கு இதெல்லாம் விளக்கமா சொல்றேன், இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் சொல்றேன். நஷ்டத்தை ஏன் நீங்கள் பொறுத்து கொள்கிறது இல்லைன்னு பவுல் சொல்றார். நமக்கு நஷ்டத்தை மட்டும் பொறுத்துக்கவே முடிய மாட்டேங்குது. நஷ்டத்தை விட்டுடுங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் என்ன. அதனால தான் பவுல் லகுவா இருந்தாருங்க. நமக்கு அது விடவே முடியறது இல்லை. அது எப்படி? அது எப்படி? இப்படி கேட்டே நம்ம எண்ணத்தை வாங்கிக்கிட்டோன்னா நெஞ்சு வலிய வாங்கிக்கிட்டோம். இந்த மனசாட்சி பாருங்க, நீங்க யாரு குற்றப்படுத்தினாலும் அதுக்காக இந்த மனசாட்சி கவலையே படாது. ஆனா உன் மனசாட்சியே உன்னை குற்றப்படுத்தும்னா அதிலிருந்து நீங்க விடுதலை அடையவே முடியாது. மறந்துடாதீங்க அப்படின்னா தான் மறந்துடும். மறந்துடுங்க அப்படின்னா, தெரியுமா உனக்கு, நீ அப்ப நீ அதைத்தானே பண்ணின, அவன் திருந்திருப்பான் மனுஷன். நம்மால் பேசி அவனை என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுடுவாங்க. மோசமான பழக்கங்க இது. அடுத்தவங்களை பாதிக்காது, இது யாரை தான் பாதிக்கும்? நம்மளை பாதிக்கிற நமக்குள்ள இருக்கிற வியாதி. அடுத்து பாருங்க, காரணம். மனசாட்சியில் இன்னொன்று காரணம். எல்லாவற்றிலும் காரணம் சொல்லுவாங்க. ஏன்பா லேட்டு, இன்னைக்கு அதை ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன்பா ஜோம் பண்ணல, இன்னைக்கு அதை ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா காரணம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நொண்டி சாக்கு. எப்பா இவர்கிட்ட எங்க இருந்துதான் இந்த நொண்டி சாக்கு இருக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியலப்பா. இந்த மாதிரி ஆள்களை என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இந்த ஆள்களையெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் சொல்லுவார், முதல்ல இந்த ஆளை வெளியே கூட்டிட்டு போங்க. இது மாதிரி ஆள்களை எல்லாம் யாரு குணமாக்குவார்னா, இயேசு மட்டும்தான் குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் சொன்னாரு, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதுல இருந்தெல்லாம் உங்களை ஆண்டு விடுதலையாக்க போற. இப்ப பெரிய வியாதி நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அடுத்து பாருங்க, பிரியம். ஆத்துமாவுல இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னது? பிரியம். ஒருத்த நேசம் வச்சிட்டானா, அட வேணாடா, அதை விட்டுடு, வெளியே வந்து முடியாது, என்னால பிரிய முடியாது, என்னால அந்த பிரியத்தை எடுக்க முடியாது. நான் சொல்லுவேன், கேன்சர் வியாதியை விட மோசமான வியாதி இந்த பிரியம் என்ற வியாதி. அல்லேலூயா.
நிறைய பேர் ரட்சிப்புக்கு கூட இதுதான் என்னவா இருக்குது, தடையா இருக்குது. ஐயோ என் மாமனை எப்படி விடுவேன், ஐயோ என் மச்சானை எப்படி விடுவேன், ஐயோ என் அம்மாவை எப்படி விடுவேன், ஐயோ என் அப்பாவை எப்படி விடுவேன், ஐயோ என் புருஷன் குடும்பத்தை எப்படி விடுவேன், ஐயோ என் அம்மா குடும்பத்தை எப்படி விடுவேன். முடியல, என்னத்தை பிரிய முடியல. பாசம், பிரிவு, அதெல்லாம் விடவே முடியல. வெச்ச பிரியத்தை, அந்த புடவைய வாங்காம விட மாட்ட பிரியம் அட்டஞ்சே தீருவேன், அட்டஞ்சே தீருவேன். எத்தனை ஒரு ஆளை அவன் விரும்பினதை அவன் வாங்கிடணும், பெற்றிடணும், அடைஞ்சிடணும், கொலையே பண்றாங்க. அந்த அளவுக்கு அது என்ன கொண்டு வருதுன்னா வெறித்தனத்தை கொண்டு வருது. தரமாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல எடுத்துக்கோ, உனக்கு தர முடியாது பரவாயில்ல நீ எடுத்துக்கோ, நீ சமாதானமா இரு. என்னைய கேட்டா என் வாழ்க்கையில எனக்கு சமாதானம் தான் மிக முக்கியமான சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக எதையும் விட தயார். அல்லேலூயா. நீங்க அப்படி இருக்கணும். ஏன்னா எதுக்கும் நாம அடிமைப்பட்டவர்கள் அல்ல, எதுவும் நம்மளை அடிமைப்படுத்த கூடாது. விடுனா அதை விட்டு போ, சரி போற அப்படின்னு தேவையில்லாத காரியத்துக்காக நான் வச்சிருக்கிற பிரியத்தை என்ன பண்ணணும், ஆத்மாவிலிருந்து பிடுங்கி வெளியே போட்டணும். பிரியம் இதை வச்சு பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான், வண்டா சுத்துவான். நம்மளையும் வண்டு மாதிரி சுத்தவும் விட்டுடுவான். ஈயா மொப்பான். அதை உள்ள வச்சிருக்கிறதுனால அந்த ஈ வந்து மொக்கிது. தூக்கி தூர போட்டா எந்த ஈ என்ன பண்ணாது, மொக்காது. ஹல்லேலூயா. இது ஆத்மாவில் இருக்கிற வியாதி. ஆத்மாவில் என்னென்ன வியாதி, கற்பனை, பிரச்சனை, அதிக எதிர்பார்க்கிறோம். மனசாட்சி, தன் மனசாட்சியை நம்மளை என்ன பண்ணுகிறது, கூச்சப்படுத்துகிறது. அடுத்து ஞாபகம், நினைவு பிரச்சனை. நினைக்க வேண்டியதை மறந்துடுறோம், மறக்க வேண்டியதை நினைச்சுக்கிட்டு மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு தலைவலி வந்து என்ன பண்றோம், ஒரு பேராசிட்டமாலை போட்டு அப்புறம் ஒரு உறக்கத்துக்கு போனால் தான் மறுபடியும் அந்த நிலைக்கு வருகிறோம். தொடர்ந்து பேராசிட்டமால் போட்ட கதை என்னன்னு பாருங்க. அடுத்து பாருங்க, காரணம் எல்லாவற்றுக்கும் நொண்டி சாக்கு. ஏன் லேட்டாக வந்த, அதுக்கு ஒரு நொண்டி சாக்கு. ஏன் சாப்பிடல, அதுக்கு ஒரு நொண்டி சாக்கு. ஏன் ஆராதனைக்கு வரல, அதுக்கு ஒரு நொண்டி சாக்கு. எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, காரணம் சொல்லுவது. மனசாட்சியில் தான் அதற்கு பிரியம். இதெல்லாம் விட்டுடுது. இதெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் ஆத்மாவில் இருக்கக்கூடிய வியாதி. அடுத்து ஆவியில வியாதி இருக்கு. ஆவியில என்ன குணம் இருக்கு அப்படின்னா, ஆவியில தான் விசுவாசம் இருக்கு, ஆவியில தான் நம்பிக்கை இருக்கிறது, ஆவியில தான் பயபக்தி, பக்தி என்ன இருக்கிறது, பூஜித்த ஆராதிக்கிறல்ல அது, அது மரியாதை செலுத்துறது. அடுத்து அந்த ஆவியில தான் ஜெபம். நம்ம ஜெபமே எங்க தான் இருக்குது, ஆவியில. அடுத்து ஆராதனை, இதெல்லாம் எங்க இருக்குது, ஆவியில இருக்கு. இப்ப பாருங்க, விசுவாசம் ஏன் குறைவா இருக்குன்னா அவன் ஆவி சரியில்லை. நீங்க இது நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தர் செய்வார் என்று நினைக்கிறீங்களா அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இதை செய்வார்னு நம்மளால சொல்ல முடியல. நமக்கு மைனஸ் பிளஸ் ஆக்க தெரியல. நம்ம மைனஸ், நம்ம வந்து பிளஸ்ல இருக்கிற ஒரு கோட்டை எடுத்து மைனஸ் ஆக்க தெரியுது. ஆனா மைனஸுக்கு மேல ஒரு கோட்டை போட்டு பிளஸ் ஆக்க நமக்கு தெரியல. ஏன், ஆவியில சரியில்லை. உங்க ஆவி என்னல்ல, சரியில்லை. ஆவியில ஜெபமும் ஆராதனை இருந்தா விசுவாசம் என்ன பண்ணும், வந்துடும். அடுத்து பாருங்க, நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆவியில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை. சிலர் சொன்ன உடனே நம்பி வந்துருவாங்க. சிலருக்கு எத்தனை காலம் சொன்னாலும் இந்த ஆவி உரைக்கவே, இந்த ஆவிக்கு உரைக்கவே அவங்களுக்கு என்ன வியாதினா ஆவியில வியாதி. நம்ம 100 முறை சொல்லும் போது வந்துடுறேங்க, இயேசுதாங்க தெய்வம், எனக்கு தெரியுங்க, நானும் நினைக்கிறேங்க, நானும் கும்பிடுறேங்க, நானும் எந்திரிக்கிறேங்கம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களான்னு பார்த்தா என் மாமா வந்துட்டான், மச்சான் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான் அப்படின்னு எங்க வர மாட்டாங்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவன் ஆவி சரியில்லை. அதனால தான் இன்னொருத்த வந்து சொன்ன உடனே இந்த ஆவி தொய்யின்னு காத்து போன பலூனாட்ட விழுந்து போயிடுது. அதுக்கு தான் இந்த ஆவியில ஆவியானவர் கனெக்ட் ஆகி நம்மளை பூஸ்டப் பண்ணுகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியை சரி பண்ணணும். எத்தனை விசுவாச வார்த்தையை, நம்பிக்கை வார்த்தையை சொன்னாலும் சரி 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 சரின்னு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பழைய கதையவே என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க, தொடருவாங்க, பண்ணுவாங்க. இப்போ கேளுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, திறந்து வேதத்தை வாசிக்கிறீங்களா, இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க, இப்பயும் 10 கை தான் என்ன பண்ணும், ஓயர். ஏன்னா போன கதை போன வேலையவே மறுபடியும் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அது எங்கே போய் அது எங்கே வந்துனே தான் பேசுகிறோம். கத்த செய்வார்னு என்ன பண்ண மாட்டேங்கிறோம், சொல்ல மாட்டேங்கிறோம். அடுத்து பாருங்க, பயபக்தி, மரியாதை, பூஜித்தல், இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா ஆவியில இருக்குது. இந்த ஆவி சரியா இருந்தா மரியாதை என்ன பண்ணுவோம், நம்ம நடந்துக்குவோம். அடுத்து என்ன செய்வோம், அதுல நம்ம பூஜித்தல் அப்படின்னா வணங்கி கொள்வோம். யார, கர்த்தரை வணங்குவோம். அடுத்து ஜெபம் பாருங்க, நிறைய பேருக்கு ஜெபம் பிடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா, ஆவி சரியில்லை. ஜெபம் பண்ணு அப்படிங்கும் போது தான் நமக்கு ஆள் வெளியே என்ன பண்ணுது, சுத்துது. அட அவங்க இந்த ஜெப குறிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயாவது உள்ள போவோம், இந்த பாட்டை முடிக்கிறதுக்குள்ள உள்ள போவோம், இந்த 2வது பாட்டை முடிக்கிறதுக்குள்ளேயாவது உள்ள போவோம், இந்த ஜெப குறிப்புக்காவது உள்ள போயிடுவோம், இதுக்காவது போய் நம்ம ஆமேன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் ஆவி இங்க என்ன பண்றதில்லை, இணையறது இல்லை. புரியுதுங்களா? ஆவி இணையணும். எங்க ஜெபிக்கிற கூட்டத்தோட ஆவி என்ன பண்ணணும், இணையணும். இணைய மாட்டேங்குது. ஏன், ஆவி சரி. சிலர் இருக்காங்க பாருங்க, கொட்டை கொட்டை முடிச்சு 20 அதாவது என்ன சொல்றது 15 வருஷம் சர்ச்சுக்கு வந்தா நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். என்னதான் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் முதல்ல வெளியே போவார் ஆராதனையில், அவர் போய் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் போயிடுவார். அவங்க பக்கத்துலேயே தான் அவங்க 2 பேரும் உட்காருவாங்க. சொல்லி வச்சுக்குவாங்களாட்டுக்கு, நீ முன்னாடி போ, நான் அப்புறம் பின்னாடி வர்றேன். ஏன், ஆவி சரியில்லை. இங்கே இணையில, கர்த்தரோடு என்ன பண்ணல, ஆவி இணையில. அவங்களுக்கு அதுல டச்சப்பே இல்லை. ஆராதனை பண்ணும்போது உங்களையெல்லாம் கண்ணை திறந்து பார்த்து பார்த்து எங்க ஆவி கூட என்ன பண்ணிடுது, கெட்டு போயிடுது. அப்ப நாம போய் புதுசா புதுப்பிக்க வேண்டியதா இருக்குது. இவங்க உங்களையெல்லாம் மறந்துட்டு நான் அப்படியே கண்ணை மூடி கர்த்தரை நினைச்சு ஆண்டவருடைய வசனத்தையும் அன்பையும் நினைச்சு கொஞ்சம் நினைச்சாதான் எனக்கே எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும், பிரசன்ஸா இருக்கும். உங்களவே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுங்க, கடைசி வரலாம் என் ஆராதனை முடிஞ்சு போச்சு. நானும் வெத்து வேட்டாதான் போகணும். அதனால நானே என்ன பண்ணுவேன், கண்ணை மூடிக்குவேன். ஓரளவு தான் பார்ப்பேன், எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னா நான் முடிஞ்சேன். அதனால நான் என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. சிலரெல்லாம் கண்ணை திறந்து பார்த்தா ஆவியே வெளியே போயிடும், நமக்கு அட்டாக்கே வந்துடும் நமக்கு. அப்படி பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பான். புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியாது, உட்கார சொன்னாங்களா, நிற்க சொன்னாங்களா, இந்த கண்ணை மூடுன்னு சொன்னாங்களா, கையை உயர்த்த சொன்னாங்க, ஏதோ அவங்க சொல்றதை நம்ம மாற்றி பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு மனசு கொஞ்சம் கவலையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை திறந்து ஒரு 4-5 வாரத்துக்கு வேடிக்கை பார்ப்பாங்க. அது சாத்தியம், புரியுதுங்களா? ஆனால் சர்ச்சுக்கு வந்து 10 வருஷமும் என்னதான் பண்ணுது, கண்ணையே திறந்துபடியே பார்க்குறேன், வரைக்கும் பார்க்குறேன். என்ன இருக்குது, ஆராதனை பண்ணும்போது கர்த்தரை நினைங்க, கல்வாரியை நினைங்க, ஆவி இணையணும். யாரோட, ஆவியானவரோட. ஆவி என்ன பண்ணும், ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆவியே என்ன பண்றது இல்ல, சரியில்லை. இந்த மாதிரி ஆளுகள்ட்ட தான் பிசாசு கிரியை செய்யும். நீங்க நல்லா கவனிங்க. ஆராதனையில கண்ணை மூடாம கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கறவங்கள்ட்ட நல்லா பிசாசு கிரியை செய்வோம். யாராவது இங்க கண்ணை திறந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டா பிசாசு உள்ள வரதை நாங்க பார்ப்போம். நீங்க வரும்போதே அப்படிதான் வர்றீங்க. யாரோட, பிசாசோட. வந்த பிசாசு போகணும்னா ஆராதனை பண்ணணும். வந்த பிசாசோட ரெட்டிப்பான பிசாசை பெற்றுக்கிட்டு போனா கண்ணை முடிச்சு வேடிக்கை பார்க்கணும்னு வேடிக்கை பார்க்குறோம். அப்போ எப்படி வீட்டுக்குள்ள சமாதானம் ஆசீர்வாதம் இருக்கும்? இருக்காது. காலமெல்லாம் அந்த நபரோட வாழ்றவங்க ரொம்ப பாவிங்க. அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தார் ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்தார், பாவம் அவங்க. ஏன்னா இந்த கண்ணை மூடாத இந்த ஆவி பிசாசை கூட்டிக்கிட்டு எங்க போகும், வீட்டுக்கு போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆராதனையில கையை தட்டி என்ன பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. நான் உங்களுக்கு வெக்கத்தை விட்டு சொல்றேன், கையை தட்ட கூட நீங்களாம் ரொம்ப கணக்கு பார்க்குறீங்க. கை நீட்டி ஜோப்புல இருந்து காசு எடுத்து கை நீட்டி பொருள் வாங்குறது கூட நீங்க யோசிக்காதவங்க, கையை தட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. கை தட்டுகிறது ஏன் கை தட்டு சொல்றது தெரியுங்களா? வேதம் சொல்றது, ஓசையுள்ள கைத்தாளத்தோட கத்தரை
ஸ்தோத்தரிங்க, பேரோசையுள்ள கைத்தாளத்தோட கர்த்தரை துதியுங்கள்னு சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னா, இப்படி நம்ம கைத்தட்டி நாம் தேவனை ஆராதிக்கும் போது நாம் யாரோடும் கனெக்ட் ஆக மாட்டோம். நாம் நம் தேவனோடு மட்டும் என்ன ஆகும்? கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி ஆராதனை பண்ணுங்க. ஒரு சிலர் கையை கட்டுனா கையை கீழே இறக்கவே மாட்டான். அட்டென்ஷன் தான். அப்படியே கையை கட்டுனா கையை கட்டுனது தான். அப்படின்னா இப்படி நின்னா அப்படியே, அப்புறம் ஒருத்தர் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி நின்னா அப்படியே நின்னது தான். இதெல்லாம் வியாதி. எதுல இருக்குது? ஆவியில. சத்தமா சொல்லுங்க, இந்த வியாதி எங்க இருக்குது? ஆவியில. இவங்களும் வேதத்துல இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. காமிக்கிறேன், அடுத்த வாரம் உங்களுக்கு காமிக்கிறேன் யாரு எங்க இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, இதெல்லாம் ஆவியில உள்ள பிரச்சனை, வியாதி. வெளியில இருக்கிற வியாதிக்காக சுகமடையணும்னு நம்ம போராடி ஜெபிக்கிறோம். ஆனா ஆத்மாவிலையும் ஆவியில இருக்கிற வியாதி சுகமடையணும்னு ஒரு நாள் என்ன பண்றது இல்ல, ஜெபமே பண்றது இல்ல. அந்த வியாதி சுகமடையலைன்னா கூட எங்க வந்துடலாம்? பரலோகம் வந்துடலாம். ஆனா ஆவியில இருக்கிற வியாதி குணம் அடையலைன்னா நீங்க பரலோகம் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நல்லா சொன்னீங்க வாக்கு தத்தம். இப்போ எங்களை சும்மா கிடந்தவனை என்ன பண்ணி விட்டீங்க? தூண்டி விட்டுட்டு சமாதானத்தோடு போனா சொன்னீங்க. அடுத்த வாரம் எப்படி சர்ச்சுக்குள்ள வர்றதுன்னு என்னதில்லை தெரிய மாட்டேங்குது. எங்கெங்க எங்களுக்கு வேட்டி வைக்க போறீங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்க ஆவியில ஒரு கலக்கம் என்ன பண்ணுது? இருக்குது. இருக்கட்டும். இனிமேலாவது நம்ம ஆராதனைய ஜெபத்தை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். மரியாதைய, நம்பிக்கைய, விசுவாசத்தை சரி பண்ணணும். பண்ணணும்னா நம்முடைய ஆவி என்ன ஆகும்? உயிர் மீட்சி அடையும், விடுதலை அடையும். கர்த்தர் இதையெல்லாம் சுகமாக்கத்தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? வந்தார். அல்லேலூயா. அதான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இப்படி எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆத்துமாவில விடுதலை இருக்கணும், ஆவியிலையும் விடுதலை இருக்கணும். எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை வேணும் தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வெறும் சரும நோயை மட்டும் அவர் சுகமாக்கலங்க, இப்படிப்பட்ட வியாதியையும் இயேசு என்ன பண்ணாரு? சுகம்